டாடி மம்மி வீட்டில் இல்லை, கடை கூட ஆளே இல்லை, ஒரு பையனை புள்ளி கெட்டுப்போ நீ சொல்ற தலைவர் சாரி மூஞ்சிகளை துப்புறான் சார். ஒரு நடிகனை அவருடைய உணர்ச்சிய வைக்கிறத போய் பார்க்கிறவன் பேர் அன்பா, அது பேர் அன்பா. 40 உயிர் போனதுக்கு விஜய் தான் முதல் குற்றவாளி. ஜெயலலிதா இருந்தா விஜய் மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் TN சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நியூஸ் டைம் TN நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் நேற்று வேலூர்ல பேசியிருந்தாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வழக்கம் போல ஆட்சியை பற்றியும் முதலமைச்சரை பற்றியும் பேசியிருந்தாரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கரூரில் 41 பேர் உயிரிழந்ததை என் மேலே தூக்கி போட்டீங்க அந்த பலியை அப்படின்றாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அந்த 41 பேர் மரணம் அது ஒரு பொருட்டாவே எடுக்கவில்லை. இப்படி தான் எடுத்துக்க வேண்டியது விஜய். ஆமாம், விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தான் நசுங்கி செத்து போனது. அதில் 2 குழந்தைகளையும் பறி கொடுத்தவள அந்த தாயே சொல்கிறான், நான் விஜய்க்காக நானே இறந்தாலும் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன்னு அந்த பெண் சொல்லுவது உலகம் பூரா தெரியும். அப்போது விஜய் கரூருக்கே போகலைன்னு அடுத்து சொல்லுவார், கரூருக்கு நானே போகலை, என் மீது பழியை போட்டுட்டீங்க. அப்போது அவருக்கு அந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை. முதலமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்களை இறக்குறது விரும்ப மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட். ஆனா விஜய் நீங்க தான் என் மேல பழியை தூக்கி போட்டீங்க அப்படின்ட்டு. ஆமா, அவர் சொல்லத்தானே செய்வாரு. திமுக பயந்து நடுங்குனா சொல்லத்தானே செய்வார். 41 பேர் மரணத்திற்கு யார் பொறுப்பு என்பது இன்னைக்கு வரைக்கும் யார் மேல வழக்கே பதியலையே. சிபிஐ விசாரித்து மாநில அரசு A1 A2 A3ன்னு குற்றவாளிகளை இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் காட்டவே இல்லையே. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு, என் மேல தூக்கி போட்டீங்க, கொஞ்ச நாள் ஆனா நான் கரூர் பக்கம் வரவே இல்லை அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதில்ல. இந்த 2026 தேர்தல் தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேக்காவுக்கும் அப்படிங்கறதான் சொல்றாரு விஜய். அதுதான் கல நிலவரமா? ஆமா, அவன் திமுக மீது ஊழல் நிறைய தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. விஜய சொல்றது இல்லை, அது வேற விஷயம். விஜய சொல்லுவதில்லை. தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்ப்பது தான் இங்கே அரசியல். எம்ஜிஆர் எப்படி எதுக்கு வந்தார்? திமுக எதிர்த்து வந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வைகோ எங்கிருந்து வந்தார்? திமுக எடுத்து வந்தார். ராமதாஸ் எங்கிருந்து வந்தார்? திமுக. ராமதாஸுக்கு பின்னாடி அடுத்து விஜயகாந்த் வந்தார். எப்படி வந்தார்? திமுக. என் மண்டபத்தை அடிச்சுட்டான், கட்டடத்தை அடிச்சுட்டான், வீட்டை அடிச்சுட்டான், சாக்கடை அடிச்சுட்டான், டாய்லெட் அடிச்சுட்டான் தான் வந்தார். அடுத்து ஈழத்தமிழர் பிரச்சனைகளை திமுக துரோகம் செய்து அடுத்து யார் வந்தா? சீமான். அப்போ இதெல்லாமே திமுக எதிர்ப்பு தானே. திமுக சரியா இருந்தா இந்த கட்சிகள் எல்லாமே கிடையாது. அதிமுக கிடையாது, மதிமுக கிடையாது, வைகோ, ராமதாஸ் யாருமே கிடையாது. திமுக சரியா இல்லை. அதனாலதான் விஜய் எல்லாம் திமுகவை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு நேரடியா திமுகவை விட பெரிய தலைவராக விஜய் பார்க்கப்படுகிறார். கூட்டம் கூடு, மக்கள் போறான். பள்ளிக்கூடமே நான் போகல, நான் வந்துட்டேன், என் புள்ள ICUல கிடக்குது, அது சாவட்டும், நான் விஜயை பார்க்கணும். இந்த பாலியல் வக்கரங்களை தமிழ்நாட்டில் தூண்டியதனுடைய விளைவுதான் இப்ப என்ன நடக்குது. எல்லா நடிகர்கள் பூரா எங்க வர்றான்? முதலமைச்சர் நாற்காலிக்கு போறான். இவன் எங்க முதலமைச்சர் தேடுறான்? சினிமா தியேட்டர்ல தேடுறான், கோடம்பாக்கம் கழிவறையில தேடுறான், கோடம்பாக்கம் களிச்சடையில தேடுறான், ஈசிஆர் இருக்கிற பண்ணை வீடுகள் பூரா இரவு பார்ட்டி, குடி கூத்து கும்பாலம் யார் போறான்? இந்த கோடம்பாக்கம் வாசிகள் தானே போறான். இதை நம்பி 150 ரெசார்ட் இருக்கு. எங்க பனையூர் டு பாண்டிச்சேரி 150 ரெசார்ட்டுகளும் யாரால் நிரப்பப்படுகிறது? குத்தாட்டம் போடுகிற குமாங்குத்து நடிகைகளால் நிரப்பப்படுகிறது. அப்போ இந்த களிச்சடைகள் தான் எங்க வருது? முதலமைச்சர் நாற்காலிக்கு வருது. காரணம், அரசியல் மயப்படுத்தப்படவில்லை மக்கள். அதனுடைய விளைவுதான் விஜய் ஒரு பெரிய தலைவர், புஷி ஒரு பெரிய தலைவர், கள்ளலாட்டி ஆதவ அர்ஜுன் அதை விட பெரிய தலைவர். இப்படி பல தலைவர்கள் உருவாகிற இடம் இங்க சினிமா பிரசாத் ஸ்டுடியோவில் தான் உருவாகுது. திமுக உருவான இடம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்.
அப்புறம் பிரசாத், இப்போ பிரசாத் லேபில் தான் இந்த கும்பல் பூரா உருவாகுது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். சீரியஸாக இது போட்டி நடந்துட்டு இருக்கு, இதில் வந்து குறுக்க வராதீங்க, இது காமெடி டைம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விமர்சனத்தை வேலூரில் விஜய் முன்வைக்கிறாரு. இந்த விமர்சனம் வந்து சீமானை வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து சொல்கிறாங்க. இது யார் சொன்னார் ஆக்சுவலாக உண்மையாக? இல்லைங்க, அதாவது சீமானுடைய வாக்கு வங்கி இந்த முறை அப்படியே விஜய்க்கு போயிடும். சீமானும் ஒரு சினிமா கவர்ச்சி தான். ஈழத்தமிழரை வைத்து ஒரு கவர்ச்சி வியாபாரம் தான். அந்த கவர்ச்சி வியாபாரம் நேராக இப்போ எங்கே போயிடுச்சு? விஜய்கிட்ட போயிடுச்சு. அப்போ அதனால தான் விஜய்க்கு சீமானை பார்த்தா காமெடியாக தெரியுது, சீமானுக்கு விஜயை பார்த்தா காமெடியாக தெரியுது. 2 பேருமே காமெடியர்கள் தான். 2 பேருமே, இவர் ஒரு சின்ன காமெடியன், அவர் பெரிய காமெடியன். இவர் இன்றைய விஜய், அவர் அன்றைய விஜய். இதுதான் 2 பேருக்கு என்ன தெரியும் அரசியல். விஜயலட்சுமிக்கே நீதி கிடைக்கலையே. விஜயலட்சுமி இன்னும் வீடியோ போட்டுட்ருக்கு, ஆடியோ போட்டுட்ருக்கு. பிரபாகரன் இறந்து கிடந்தப்போ என்னை 6 முறை அழைத்தார். எதுக்கு? அதுக்கு 6 முறை அழைத்தார். அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லுது. இவர் தான் ஈழ போராட்டத்தினுடைய அதாவது ஒட்டுண்டி. பிரபாகரனோட இருப்பதை போல வெட்டி ஒட்டி கட்டி 39 லட்சம் பேரை ஏமாத்திருக்கான்னா ஒரு பெரிய சாதனை தான். முழு நேர குடிகாரன் பிரபாகரன் பார்க்கவே மாட்டார். நானும் பல முறை ஈழத்துக்கு போயிருக்கேன். தேசிய தலைவரை பல முறை பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். போதை ஆசாமிகளை, பேதை ஆசாமிகளை, பெண் பித்தர்களை அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். அவரு திரும்பிய அது வந்து மரண தண்டனைக்கான குற்றம். அந்த இயக்கத்தில் மரண தண்டனைக்கான குற்றம். ஆனால் இவர் இதே தொழிலாக செஞ்சிட்டு இருக்கார். அப்போ 39-40 லட்சம் பேர் ஏமாறுறான்னா இங்கே அரசியலே ஒரு ஏமாற்று நாடகம் தான் இங்கே அரசியல். இப்போ விஜய் ஏமாத்துறத போல. சார், இன்னொரு விஷயம் வந்து விஜய் குறிப்பிட்டாரு, அண்ணா அறிவாலயத்தில் யாராச்சும் நிழலுக்கு ஒதுங்கினா கூட அவங்கள வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறாப்புல ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. இதை வந்து தேமுதிக வந்து அங்கே இணைஞ்சதுனால சொல்கிறாரோ? அதாவது 5% அதிகமாக வாக்கு வைத்திருக்கிற கட்சி விசிக. தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் காலனி ஓட்டு அப்படியே திமுக கொடுத்துரும். திருமா இருக்கிற காரணத்தினால அந்த வாக்கு அப்படியே திமுக விழுகும். கிறித்துவர்கள் ஆர்சி, பெந்தகோஸ், டிஎல்சி எல்லாம் அப்படியே திமுக விழுந்தது. இப்போ விஜய்க்கு போயிடும். போன முறை சீமானுக்கு விழுந்தது கிறித்துவ மிஷனரி வாக்கெல்லாம். தலித்து வாக்கும் இப்போ விஜய்க்கு போயிடும். அப்போ இந்த திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கு. இதில் 0.5% வாக்கு உள்ள பிரேமலதாவை திமுக விரும்பி வேண்டி ஏவா வேலு தேடி கூட்டணி அமைத்துக் கொள்கிறார். காரணம் 0.5% வெற்றி வாய்ப்பை இழந்து விடக்கூடாது. அதை எதுக்கு விடணும்? அதுதான் காரணம். அதைத்தான் விஜய் சொல்றாரு. இல்ல அது பலமா பலவீனமா சார்? அது பலவீனம் சரியான பலவீனம். தேமுதிக அங்க வந்தது ஆமா பலவீனம். தேமுதிக ஒரு பெரிய மக்கள் சக்திலாம் இல்லை. அதெல்லாம் 2016 போச்சு. விஜயகாந்த் 10 வருஷம் ஆச்சு. 26 இப்போ 10 வருடமா அந்த கட்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக கட்சி தொடங்கினதுல இருந்து திமுகவை எதிர்க்கிறதே விஜயகாந்த் ஒரு நோக்கமாக வச்சிருந்தாரு. ஆனால் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்துடைய அந்த நோக்கத்தை வந்து உடைச்சிட்டு இப்போ வந்து திமுக போயிட்டாங்க. இது வந்து விஜயகாந்துக்கு செய்கிற துரோகம் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இல்லைங்க, விஜயகாந்த் காலத்திலே விஜயகாந்த் கட்சி அவரே அழிஞ்சு போச்சு. 2011 என்னைக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தாரோ அதோட அந்த கட்சி அழிஞ்சே போச்சு. தேமுதிகவே ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட பினாமி கூட்டணி, மக்கள் நல கூட்டணி. அதுவும் விஜயகாந்த் மருத்துவமனைக்கு போகும்போது கூட்டணி உடஞ்சி மருத்துவமனைக்கு போயிடுச்சு. அப்புறம் எங்கே போய் மக்கள் அந்த கூட்டணி ஏன் வச்சிருக்காங்க? விஜயகாந்த் விரும்புகிற உண்மையான தொண்டர்கள் அப்படிலாம் யாருமே இல்லை. அப்படிலாம் யாருமே. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர் வல்லவர். அவர் நல்லவர் வல்லவர்னா எதுக்கு ஜெயலலிதா வீட்டில் போய் பணம் வாங்குறாரு? ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல பிரேமலதா போய் கூட்டணி வைத்தது பெட்டி கூட்டணி. அப்புறம் 10 நாள் கழிச்சு விஜயகாந்த் போய் சேர்ந்தார். ஆண்டவனோடும் கூட்டணி மக்களோடும் கூட்டணின்னு சொல்ற நபர் ஜெயலலிதா தான் ஆண்டவன், மக்கள் 2 ஜெயலலிதாவா? முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அண்ணா திமுகவை பிடிக்காதவன் தான் விஜயகாந்த் ஓட்டு போட்டான். இவரையே போய் ஜெயலலிதா முதலமைச்சராகிறதுக்கு ஓட்டு கேட்டாருன்னா அதுக்கு நேரம் ஜெயலலிதா அவங்க ஓட்டு போட்டுக்கோனா இவருக்கு போட்டு இவரையே ஜெயலலிதா வாக்கணும். அப்போ தேமுதிக அப்பவே அழிய ஆரம்பிச்சு விஜயகாந்த்
மருத்துவமனைக்கு போகும்போது ம். கட்சியும் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. விஜய் எதிர்பார்த்தாரா சார் தேமுதிக நம்ம பக்கம் வரும் அப்படின்றது? இல்லை, விஜய் தேமுதிக எதிர்பார்க்கவே இல்லை. ம். அவருக்கு 5% குறைந்தபட்ச வாக்கு வேணும். ம். அப்போ தான் அவர் சேர்த்துவார். ம். 5% இங்கே தமிழ்நாடு எந்த கட்சிக்குமே இல்லை. ம். இப்போ சிறுத்தைக்கு ஒரு 4% இருக்கு. ம். இதுதான். நேற்று பேசும்போது சார் ஆ. திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. டக்குன்னு வந்து பேச்சை நிப்பாட்டிட்டு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது விஜய்க்கு. அது என்ன காரணம் ஆக்சுவலா? இல்லை, அது நீங்கள் சினிமா எப்பவுமே கிளைமாக்ஸுக்கு ஒரு 3 மாதம் சிந்திப்பாங்க. பட்டம் கிளைமாக்ஸ் தான் ரசிகன் அப்படி நுனி சீட்டுக்கு வர வைக்கும். அதே போல தான் இப்போ இவர் கிளிசரின் ஊத்தாமையே நடிக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குகிற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளி. ஏழைபாளைகள் பற்றி அவர் ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா காரை தவிர வேறு காரில் ஏறவே மாட்டார். 100 பேர் போகிற அந்த கேரவனை தவிர அவரால் வெளியிலே இருக்கவே முடியாது. அவருக்கு மட்டும் கேரவன் வேணும். ஆனால் தொண்டம் பூரா உச்சி வீடு ரோட்டில் நிற்கணும். அப்போ அது வந்து நடிப்புன்னு சொல்றீங்களா? அவர் 100% நடிப்பு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தாவக தரப்புல ஒரு தனி மனிதன் வந்து பாருங்க இவ்வளவு அழுத்தம் மத்திய அரசும் பெரிய அழுத்தம் கொடுக்குது அந்த படத்தை நிப்பாட்டி வைக்கிறது, அப்புறம் கரூர் சம்பவத்தை வச்சு மிரட்டுறது, அதே மாதிரி மாநில அரசும் பல்வேறு வகையில வந்து ஒரு மீட்டிங் நடத்த விடாம பண்றது, இந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் அவர் தன்னை அறியாம நேற்று அழுதுட்டாரு அப்படின்ற மாதிரி. அழுத்தமே ஒண்ணுமே இல்லை. இது என்ன ராணுவ புரட்சி நடக்கிற நாடா அது? இந்த நாட்டில் குறுக்கு முறுக்கு ராணுவம் நடமாடிட்டு இருக்கா? அப்படிதான் இதா இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்லையா? மத்த கட்சிக்கு கொடுக்காத மத்த அப்படியே எல்லா கட்சி இப்படிதாங்க வர்றான். எம்ஜிஆருக்கு கருணாநிதி கொடுக்காத அழுத்தமா? இல்ல அது தேவை அழுத்தங்கிறது அரசு அப்படித்தான் செய்யும். அரசு நீங்க இப்போ ஜெயில இருக்க வேண்டிய ஆளுங்க. இப்ப விஜய் எங்க இருக்க வேண்டிய ஆளு? இல்ல அதை குற்றம் நிரூபிக்கணும் இல்ல. அப்போ கொலை நடந்தா குற்றம் நிரூபிச்சு வெற்றி செத்து வரதான் போலீஸ் பிடிக்கணும்னா ஜெயில் தமிழ்நாடு ஜெயில ஒரு 20,000 பேர் இருக்கான். தோத்து விட்டுலாமா? இல்ல அவங்க சொல்றது என்ன ஏற்கனவே பேச சூழ்ச்சி திமுக சூழ்ச்சி இருக்குன்றதானே அவங்க ஆரம்பத்துல சொல்றாங்க தாவேகா. அதாவது திமுகவை சொன்னா எடுபடும், அவ்வளவுதான். திமுக இவர்களை காப்பாத்திருக்கு. விஜய திமுக காப்பாத்தி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காப்பாத்திருந்தா எதுக்கு இப்ப நேத்து வந்து சொல்றாப்ல ஸ்டாலினை வந்து ஏன் என் மேல பழிய தூக்கி போட்டீங்க? அப்போ விஜய் கரூருக்கு போகவே இல்லையா? இல்ல போனது சரி. கரூர்ல இவர் வர வரைக்கும் கூட்டத்தை குறிப்பிட்ட அந்த கரூர் வேலுச்சாமிபுரத்துல இத்தனை லட்சம் பேரை நெருக்குனது யாரு? வருகிறார் வருகிறார் வந்து கொண்டு இருக்கிறார். 12 மணிக்கு நாங்க தினசரி பேப்பர் விளம்பரம் கொடுத்துருக்காரு இந்த மாவட்ட செயல் மதியழக. இவரு 12 மணிக்கு தான் எங்கிருந்து புறப்படுறாரு? பனையூர்ல இருந்து புறப்படுறாரு. இதெல்லாம் வீடியோ காமிச்சானா? அப்போ அங்க கேட்கறான், சிபிஐ கேட்கறான், இது யாரைய பொறுப்பு? நீ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்ன? மக்கள் ஏறிட்டே இருக்கான், கூட்டம் கூடிட்டே இருக்கு, இதுக்கெல்லாம் யாரைய பொறுப்பு? நீ தானே பொறுப்பு. நீ தானே போய் மக்களை பார்த்துருக்கணும். மக்களை குறிப்பிட்ட இடத்துல அழுத்துறதுக்கு என்ன காரணம்? ஜனநாயக ஷூட்டிங் நடத்தினியா? இப்படிலாம் சிபிஐ அதிகாரி கேட்கும்போது பதில் சொல்ல முடியலையே. நீ ஏன் தப்பிச்சு ஓடுன? இது என்ன ராணுவ நடவடிக்கை? ராணுவம் நடக்கிற நாடாது? நீ மருத்துவமனைக்கு போயிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு ஏன் போகல? யாரு கேட்டா? அதிகாரி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியலையே. அப்போ திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரவன் வேனை கூட பறிமுதல் பண்ணல, கேரவன் டிரைவரை கூட கைது பண்ணல. அப்போ திமுக பயந்து நடுங்குதுன்னு அர்த்தம். தொடை நடுங்கி திமுக தான் அர்த்தம். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனா டிரைவரை போய் போலீஸ் விசாரிக்கிறாங்களா இல்லையா? திமுக ஏன் விஜய் பார்த்து பயப்படுதுன்னா, விஜய் இன்னும் மூர்க்கமா திமுக ஊழலை சொல்லிடுவார் மக்கள்கிட்ட. இவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்ல நீங்க திமுக விஜய கைது செய்யாதனுடைய பின்னணி என்ன? டிரைவரை கைது பண்ணிருக்கணும், வேணா பதிமூணு புஷி கைது பண்ணிருக்கணும். அப்படி பார்த்தா அரசியல் பண்ண முடியாது, அரசியல் பண்ண முடியாது எல்லாத்தையும். இல்ல அப்போ நீங்க அப்போ உயிர் போற அளவுக்கு நடப்பீங்க. அப்ப அது கைது பண்ண பக்கத்துல வரக்கூடாதா? அது 41 உயிருக்கு உயிர் போவதை எல்லா கட்சிக்காரும் கூட்டம் செய்து உயிரா போயிட்டு இருக்கு. அதாவது மக்களை மட்டையர்களா நினைக்கிறீங்க, மக்களை மட்டை சாம்பரான்னு நினைக்கிறீங்க. அப்படிதான் இருக்கா மக்களும். 2 குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நானும் ஜாக போறேன், ஆனா விஜய் மட்டும் பார்க்கணும். விஜய் மீது ஒரு ஒரு கவர்ச்சி, இன கவர்ச்சி தானே. அவர் என்ன பெரிய சித்தாந்தவாதியா? இல்ல மாசே துங்கா, மார்க்ஸா, ஏங்கல்ஸா, ஏதாவது ஒரு ஆளா ஒப்பிடுங்க. பெரியாரா? உனக்கு என்ன தெரியும்? நல்ல மனசு இருக்குன்ற, நல்ல மனசு. அப்ப மீதி இருக்கிறவங்கள கெட்ட மனசா இருக்கு. எல்லாருக்கும் நல்ல மனசுதான் இருக்கு. ஒரு படத்துல ஏன் ஊழல் நடக்குது, இவ்வளவு கொலை குற்றம் நடக்குது, எல்லா சம்பவங்களும் அசம்பவிதம் நடக்குது அப்படின்றாரு.
இல்ல அது ஒரு நல்ல மனசுல கண்ட்ரோல் பண்ண ஏங்க, வேண்டியதுதானே அவரே அப்படின்னு. அரசை ஏமாத்துறாரு. ஆ. அவரே அரசை ஏமாத்தி ஒரு 1.5 கோடி ரூபாய் காருக்கு வரி கட்டாம ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. இல்ல அது வரி சலுகை வேற ஊழல் வேறங்க. ஆ? நீங்க ஓ அவங்களோட அப்போ வந்து வரி 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 சலுகை வரி ஏமாத்துவது ஊழல் இல்லையா? இல்ல வரி சலுகை கேட்டது வரி அந்த பிரச்சனை. இல்ல ஏமாத்துறாருங்க. ஆ. வரி சலுகை கேட்டு எங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரா? ம். நீங்க உண்மையான தலைவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வரியை கேட்காம கட்டி இருக்கணும். ம். வரிய உனக்கு என்ன ஒரு 3 கோடி ரூபாய் கார் தேவையா உனக்கு? காமராஜர் 3 கோடி ரூபாய் கார்லயே போனாரு. சரி அது ஆ? அவர் தனிப்பட்ட தனிப்பட்டவர் நீ திரிஷா வீட்டுல போய் போடு, கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போ. அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். ம். தலைவா வந்த பிறகு நீ அங்க போய் படுத்திருந்தீங்கன்னா ம். அப்பதான் நயனார் சொன்னாரு, யோ நீ முதல்ல வெளியே வாயான்னு. ம். ஆ. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. அதாவது பெருந்தன்மை. தவறான இல்ல விமர்சனம். அதான் பெருந்தன்மை. அதாவதுங்க இல்ல அது இல்ல, இல்ல. தவறு. இல்ல அது நீங்க நிரூபணம் இல்ல சார். அதாவது ஆ. நடிகனா இருந்தா உங்க சொந்த விருப்பு. ம். மக்கள் தலைவனா வருகிற பொழுது எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும். சரி, காமராஜ் மீது ஏதாவது ஒரு தூசு துரும்பு சரி, போட்டிருக்கா? சரி, இல்ல அது- பெரியார் மீது ஏதாவது இல்ல, சொன்னா? அது என்ன- கக்கன் மீது ஏதாவது இல்ல, சொன்னா? ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் ஆமா ஆதாரம் உங்க வீட்டுல தான் போய் தேடணும். ம். ஆ. இல்ல, உங்க வீட்டுல ஆதாரம் ஆதாரம் விஜய் மேல இல்லங்க. ஒரு குற்றச்சாட்டு அதாவது வைக்கிறோம். இல்ல நீங்க இந்த புகார் உலகத்திற்கு எல்லாத்துக்கும் தெரியும். ம். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை, ஒரு பையனும் புள்ளி கெட்டு போ நீ சொல்றவன ஒரு தலைவன் கேவலமா இல்ல? ம். ஒரு தலைவனுக்கு இதான் தகுதி. ம். அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீட்டுல ஆளே இல்ல, தடை போட ஆளே இல்ல. ம். அப்ப என்ன சொல்ல வர நீ? என்னையா கருத்து? உங்க கருத்தை சொல்லு. ம். பேட் இருக்கு, பால் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, விளையாடு. என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? எவ்வளவு வக்கரமான பாட்டு அது. நீதான் தமிழ்நாடு முதலமைச்சரா? ம். காரி துப்ப மாட்டான் தமிழ்நாட்டுல. கேரளா கர்நாடகா போனா தமிழனா மூஞ்சில துப்புறான். ம். ஏண்டா ஒரு நடிகனை பார்க்க போய் உலகத்துல நசுக்கி சாவானாடா? இப்படி ஒரு நாடு எங்க உண்டா? யுத்தத்தில் செத்து போயிருக்கான், நாடு குடிக்க போயிருக்கான், கலங்கன் இருக்கான், கங்கை கொண்டான், கடார கொண்டான். ம். இங்க நடிகனை பார்க்க போய் செத்து போயிட்டான்டா. அடுத்து நடிகை பார்க்க போய் சாவான். இப்படி ஒரு இனம் இருக்கா? இது ஒரு கேவலம். அன்பு இல்லையா சார்? ஆ? ஆக்சுவலா அவரு நீங்க உங்க வீட்டுல 4 பேர் கூட்டிட்டு போய் அன்பா நசுக்கி செத்து போட்டு முடிஞ்சு போய் உங்க அன்பு தானே போய் காமிங்க. போங்க சார். எல்லாரும் போங்க, அன்புதான். நசுக்கி செத்து போயிருங்க. ஒரு நடிகையை பாருங்க, சிலுக்கு போய் பாருங்க, சிலுக்கு செத்து போச்சு. திரிஷா போய் பாருங்க, நசுக்கி செத்து போங்க. அன்புதான் சார். இது அன்பா? காரி மூஞ்சியில துப்புறான் சார். ஒரு நடிகனை அவருடைய உணர்ச்சிய, பாலியல் வக்கரத்தை போய் பாக்குறவனுக்கு பேர் அன்பா? அதுக்கு பேர் அன்பா? டிவியில பாரு, போஸ்டர்ல பாரு, செல்போன்ல பாரு. அவங்க ஆரம்பத்துல இருந்து இதை வலியுறுத்துறாங்கல்ல. என்ன நசிக் சாக சொல்லி வர வேணாம், குழந்தைகளை ஏங்க, கூட்டிட்டு இது ஆரம்பத்துல இருந்து இல்ல, இல்ல, இல்ல. சொல்றாங்க. வீடியோ அப்ப அங்க வந்தப்போ ஆவி வந்துதான். இல்ல வந்தா அதை தாண்டி வர்றாங்க. எங்க தாண்டி வர்றாங்க? அது எப்படி சார், விஜய் அதாவது மக்களை காலையில 8 மணிக்கே வந்துட்டான், சாயங்காலம் 8 மணிக்கு வர்றதுக்கு இது யாரு தப்பு சொல்லுங்க? மக்களுடைய தப்பு. மக்களுடைய தப்பு. மக்கள் தான். நீ வந்தனாலதான் முட்டாள் மக்கள் அங்க வர்றான். நீ வரலன்னு எப்படி வருவான் அவன்? இல்ல சார், ஒரு அன்பால வர்றாங்க. அன்பால நசுக்கி சாவருக்கா வருவான் சார்? இல்லங்க, அன்புல உயிரை கொடுப்பானா? சாகறத விஜயமே ஏற்கல சார், யாருமே ஏற்கல. இல்ல, இல்ல, திட்டமிட்டு ஷூட்டிங் நடந்தது. முதலமைச்சர் திட்டமிட்டு ஷூட்டிங் நடந்தது. இவ்வளவு கூட்டத்தை நசுக்கி இந்த பிரம்மாண்டத்தை காமிச்சு படப்பிடிப்பு நடந்தது. இதாய அன்பு? மக்களை, மக்களுடைய உயிர்ல படப்பிடிப்பு நடத்துவதா அன்புன்னு கேக்குறேன். இவர் உள்ள கேமரால இது விளையாண்டுட்டு இருந்தாரு. எது விளையாண்டுட்டு இருந்தாரு? கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாரு. இது அன்பு? நீங்க சொன்ன மாதிரி கேம்ஸ் விளையாண்டாரு அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் ஆதாரம் 1000 சிபிஐ நொங்க எடுத்துட்டு இருக்கான். சிபிஐ சும்மாவா கூப்பிட்டா டெல்லிக்கு? அத்தனை ஆதாரம் இருக்கு சிபிஐ. இல்ல அது வழக்கமான விசாரணை சொல்றாங்க. வழக்கமா சிபிஐ டெல்லிக்கு கூப்பிடுவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க வழக்கமான விசாரணைக்கு. நீங்க டெல்லிக்கு போவீங்களா? விஜய் தலைமையில் நடந்தது இல்லங்க. இல்ல, அதாவது குற்றவாளி 41 உயிர் போனதுக்கு விஜய் தான் முதல் குற்றவாளி. விஜய் தான் 2வது குற்றவாளி புஷி, 3வது குற்றவாளி மதியழகன். இதெல்லாம் A1 A2 A3 அத்தனை குற்றவாளிகளும் சிறைக்கு போவது உறுதி. யாராவது பொதுநல வழக்கு போட்டான்னா அத்தனை பேரும் சிறைக்கு போவது உறுதி. இந்த 41 உயிர் போனதுக்கு யார் காரணம்? யாருங்க காரணம்? அது விசாரணை நடந்துட்டு விசாரணை தூக்கி ஓரமா போடுங்க. நான் உண்மை காரணம் யாரு பார்த்தால எல்லாம் சரி. சிபிஐ பிபிஐல இருக்கட்டும். அதை விட சராசரி நான் சராசரி மனுஷனா கேக்குறேன். இந்த 41 பேர் மரணத்துக்கு யார பார்க்க வந்தான்? சரி சரி இல்ல யார பார்க்க வந்தான்? விஜய் பார்க்க வந்தான். இப்போ விஜய்காண்டி ஒரு கூட்டம் நடந்தது, அதுல இறப்பு ஏற்பட்டுச்சு, விஜய் தான் காரணம்ன்றீங்க. இப்போ ஏர் ஷோ ஒன்று சென்னையில் நடந்தது, அதுல 5 பேர் இறந்தாங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஏர்கிராஃப்ட் இது மேல பழி சுமத்தலாமா? அதை பார்க்க வந்து இல்ல. நீங்க
ஜெயலலிதா இருக்கிற பொழுது இலவச வேட்டி சேலை தரேன்னு கேகே நகரில் கூடியிருக்கான். பள்ளிக்கூடம் கேட்டு திறந்துருக்கு, கேட்டை பூட்டிட்டான். இலவச வேட்டி சேலை உள்ளே கொடுக்குறான்னா. தனசேகர் வந்து சொல்றாரு, எல்லாரும் உள்ள கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா, எல்லாம் ஓடுறான். 5-6 பேர் நசுக்கி செத்து போயிட்டான். 5-6 பேர் நசுக்கி அந்த அம்மா பிடிச்சி தனசேகரன் குண்டாசல் போட்டுது. இந்த மரணம் நடப்பதற்கு காரணமே தனசேகரன் தான் சொல்லி தான் முடிச்சு குண்டாசல் போட்டுது. அதுதான் ஜெயலலிதா. ஜெயலலிதா இருந்தா விஜய் குண்டாசல், புஷி குண்டாசல். அப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் துடை நடுங்கி அரசு, 5 நடுங்குகிற அரசு. அதனாலதான் இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுக்க வேண்டிய தேவை வந்தது. மாநில அரசே கைது செஞ்சிருக்கணும். அது கேட்டது விஜய் தானே. அது சிபிஐ கேட்டது. அதாவது குற்றவாளி எப்படிங்க கேட்கலாம்? கொலை குற்றவாளி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திமுக அரசு இதுல ஏதோ வேலை பண்ணி, திமுக அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. திமுக அரசுக்கு சம்மந்தமே இல்லை. திமுக அரசுக்கு அங்க காவல்துறை அதிகாரியும் ஆட்சியாளரை சிபிஐ கூப்பிட்டு கேட்கறான். கரூர் வேலுச்சாமிபுரம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. மின்சாரத்தை ரத்து பண்றாங்க. இபி கட் பண்ணுங்க, எங்கால மேல ஏறி நிற்பான், எங்க கரண்ட் கம்பி மேல ஏறி நிற்பான்னு மின்சாரத்தை ரத்து செய்து ஜென்ரேட்டர் போடுங்கன்னு ஜென்ரேட்டர் போட்டு வச்சிருக்கான். அப்போ உங்களுக்கு தெரியுது இவ்வளவு கூட்டம் வரும், நசுங்குவான், சாவான், அத்தனை யாருக்கு தெரியுது? தாவேக கட்சிக்காரனுக்கு, விஜய்க்கு, புஷிக்கு, மாவட்ட செயலர் மதியனுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுக்கு முழு குற்றவாளியே விஜய் தான். சார், அடுத்து அதிமுக அதில் வந்து ஓபிஎஸ் போவாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அண்மையில் வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்க போகுது மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் அதிமுகவுக்கு போவாரா, அதுக்கு முயற்சி செய்கிறாரா, இல்லை திமுக சைடு போகிறாரா? இல்லைங்க, அவர் அதிமுக சேர்த்த மாட்டான், திமுக சேர்த்த மாட்டான். இதுதான் அவருடைய நிலைமை. அவருக்கு என்ன ஒரு 10% ஓட்டாக இருக்கு, இல்லை ஒரு 10 லட்சம் பேர் மக்களாக இருக்கான். அனாதை ஆனந்தன். இந்த அனாதை ஆனந்தனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதனால அதிமுக கதவும் அடைக்கப்பட்டது, திமுக கதவும் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க, நீங்க அதிமுக போவீங்களா அப்படின்னு கேட்டு, மரியாதார் தலைவாசல் மிதியாதை அப்படின்ட்டு பதில். இவர் சேர்த்தவே இல்லையா? அப்புறம் மரியாதை தலை அதிமுக வெளியேறி அதிமுக அலுவலகத்தை உடைத்து நாசப்படுத்தி கடப்பாரை வச்சு நம்பி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த இடம் உடைத்து நொறுக்குனால எப்படி அதிமுக சேர்த்துக்குவாங்க? அதிமுக அவருக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்றாரு, சசிகலாவும் ஓபிஎஸும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, அவங்க வர்றது முக்கியம் இல்லை. இவங்க எடப்பாடி சேர்த்தணும்ல. என்டிஏ கூட்டணி தலைவர் யாரு? எடப்பாடி தான். அவர்கள் வருவது தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் 5 வருஷமா தயாரா இருக்காங்க. ஆனா எடப்பாடி சேர்க்க மறுக்கிறார். சார், இந்த சவுக்கு சங்கரை பற்றி ரீசெண்டாக நம்ம எந்த ஊடகங்களை பார்க்க முடியல. இப்போ அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு? உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற ஜாமீன் இருக்கிற பொழுது அரசை எதிர்த்து வீடியோ போடக்கூடாது. இல்லை, நான் வீடியோ போடுவேன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, என்னையா வாரம் ஒருக்கா டெல்லிக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறீங்க? அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலமான பின்னணி, பணம். ஒரு சிட்டிங்கு சுப்ரீம் கோர்ட்டில் 10 லட்ச ரூபா வளர்க்குறீங்க. இப்போ இவ்வளோ பெரிய பலமான பின்னணி உள்ள நபர்கள் இனிமே உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. அது பிணையில இருக்கீங்க, உச்சநீதிமன்றம் சொன்னீங்க, எதுல இருக்கீங்க? பிணையில, ஜாமீன்ல இருக்கீங்க. ஜாமீன் இருக்கும்போது ஒரு கருத்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இதைத்தான் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு வாளை சுருட்டி கொண்டு பேசாமல் இருக்கார். இதுதான் சவுக்கனுடைய நிலைமை. அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? இப்போ என்ன பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கார், வேற என்ன செய்வார்? பக்கத்தில் பொழுது போல மாலதி இருக்கு, அவர்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சில கருத்துக்களை. வேற நான் தவறாலாம் சொல்லலாம். அப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் களத்தில் குதிக்கலாம், உதயநிதி எதிர்க்கலாம், நம்மளும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். பல பேருக்கு ஆசை வந்துருச்சு. இல்லை, முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசை வரும்போது சவுக்கு ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாது? மாலதி ஏன் ஒரு பெண் தொகுதியில் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாது? எப்படி நியாயமான மக்கள் ஓட்டு போட்டால் இந்த நாட்டில் யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். இப்போ சவுக்குக்கு எம்எல்ஏ கனவு போச்சு, மாலதிக்கு எம்பி கனவு போச்சு. இப்போ இதில் உச்சநீதிமன்றம் கொட்டிய பிறகு அந்த கொட்டை, பலமான கொட்டை வாங்கி கொண்டு இப்போ அவர் அமைதியாக இருக்கார். ஒன்றும் செய்ய முடியல, துருதுருன்னு இருக்கார். பல கோடிகள் இருக்கு, பல
கோடிகள் இருக்கு, வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, அத்தனை மணிகளும் இருக்கு. இருந்தாலும் இந்த தேர்தலில் நமக்கு நம்மளை உச்சநீதிமன்றம் முடக்கி விட்டது என்று கவலையோடு இருக்கிறார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.